பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கேள்விகளை குறித்து வேதத்தில் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அங்கே ஆண்டவர் யோசுவாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். யோசுவா, நீ முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டார். பிரியமானவர்களே, 6ஆம் அதிகாரத்தில் தான் யோசுவா எரிகோ பட்டணத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை பார்த்தார். ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். இப்போ 7ஆம் அதிகாரத்தில் ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய ஒரு பட்டணத்துக்கு முன்பாக அவர் தோற்று போனார். பெரிய ஒரு விஷயத்தை ஜெயித்த யோசுவாவால் ஒரு சின்ன விஷயத்தில் தோல்வியை பார்த்த உடனே தாங்க முடியலை. அந்த தோல்வி யோசுவாவுடைய இருதயத்தை அழுத்தி அவனுடைய இருதயம் கலங்கி போய் தேவ சமூகத்தில் முகம் குப்புற விழுகிறார். ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது புலம்புறாங்க. இருதயங்கள் எல்லாம் தண்ணீராக ஓடி போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தோல்வியை பார்த்த உடனேயே துவண்டு போன யோசுவா. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை அதுதான். ஒரு சின்ன தோல்வி, பெரிய பெரிய விஷயத்துலலாம் ஜெயிச்ச நம்மளால் ஒரு சின்ன தோல்வியை கிரகிக்க முடியலை, நம்மளால் தாங்க முடியலை. உடனே நம்ம இருதயம் கேள்வி கேட்க, ஏன் தோற்றோம், எதனால் இந்த தோல்வி, அது ஏன் அந்த ஜனங்களுடைய இருதயத்தை பாருங்களேன், தண்ணீராக ஓடிச்சான். இன்றைக்கி நிறைய இருதயம் அப்படி தான் தண்ணீராக ஓடுது, கரைஞ்சிருது, பலனெல்லாம் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. பிரியமானவர்களே, யோசுவா அப்படி கலங்கி இருந்தப்போ யோசுவாவை பார்த்து ஆண்டவர் கேட்குறார், நீ ஏன் முகம் குப்புற விழுந்திருக்கிற, உன் ஜனங்களுக்குள்ள ஏன் இந்த தோல்வியை பார்த்து முகம் குப்புற விழுந்திருக்கிற, உன் ஜனங்களுக்குள்ள சாபத்தீடானது இருக்கு, அதை நீ கண்டுபிடி. பிரியமானவர்களே, இன்றைக்கி பல நேரம் தோற்று போன ஒரு சூழ்நிலையை பார்த்து நாம் ஏன் ஆண்டவரே என்னை தோக்க விட்டுட்டீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறோம். ஆனால் அதுக்குள்ளே என்ன நாம் தப்பு பண்ணணுங்கிறத என்றைக்காவது நம்ம யோசிக்கிறோமா? நம்முடைய தவறுகள் என்னங்கிறத நம்ம நிதானித்து பார்த்துருக்குறோமா? இன்றைக்கி பலர் தங்களுடைய தவறுகளுக்கான காரணங்களை கண்டுபிடிக்கிறதே இல்லை. தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளுக்கான காரணங்களை கண்டுபிடிக்கிறதே இல்லை. அதுக்கு பல காரணம். ஏன் ஆண்டவரே எங்களை தோக்க விட்டீங்க, நீங்கள் தானே எங்களை நடத்திட்டு வந்தீங்க, நீங்கள் தானே இப்படியெல்லாம் செஞ்சீங்க, நீங்கள் தானே இப்படியெல்லாம் எங்களுக்கு அற்புதங்களை நடப்பித்து வச்சிங்க, பயங்கரமான தேவன் ஆயிற்று, ஏன் இப்படி தோற்று போனோம்? இந்த கேள்வியை ஆண்டவரை ப்ளேம் பண்ணி தான் நம்ம கேட்குறோமே ஒழிய, இந்த தோல்விக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எனக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது, அதை யாருமே நிதானிக்கிறது இல்லை. இன்றைக்கி நம்ம விளங்கி கொள்ளணும், ஆண்டவரை குறித்த வேதம் என்ன சொல்லுது? பவுல் சொல்லுகிறார், எங்களை எல்லா இடங்களிலேயும் அவர் வெற்றி சிறக்க பண்ணினார், எல்லாவற்றிலையும் ஜெயம் தருகிறதுக்கு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில் தோல்வி வருதுன்னா ஆண்டவர் விரும்பாத காரியம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். அங்கே இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ள பாபிலோனிய சால்வையும் சபிக்கப்பட்ட பாபிலோனிய சால்வையும் சாபமுள்ள தங்கமும் சாபமுள்ள வெள்ளியும் உள்ளே வந்திருக்கு பாருங்கள். எரிகோக்கிலிருந்து ஒன்று உள்ளே வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி வச்சுருந்தார்ல, தொடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தார்ல, அதையும் மீறி கொண்டு வந்து இங்கே பாளையம் அசுத்தப்பட்டது. இன்றைக்கி ஆண்டவர் அதைத்தான் நம்ம கூட பேசுகிறார். இன்றைக்கி நிறைய நேரம் நம்முடைய பாளையம் சுத்தமாக இருக்கிறதில்ல, நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கிறதில்ல. அதனால் இன்றைக்கி நிறைய தோல்விகளை கண்டு முகம் குப்புற நம்ம வாழ்க்கை விழுது. இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் கூட பேசுகிறார். நிறைய தோல்வியை பார்க்குறீங்களா? அந்த தோல்விக்கு வர்றதுக்கு நிறைய வெளியே இருக்கிற காரணங்களையே நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம்ல, எதனால் தோற்றோம் அப்படின்னு. கொஞ்சம் உள்ளேயும் பாருங்களேன், நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் பாருங்களேன், நமக்குள்ளே என்ன ஒளிஞ்சு கிடக்குன்னு பாருங்களேன், என்ன சாபத்தினானவைகள் உள்ளே வந்திருக்குன்னு கேளுங்களேன். அந்த கேள்வியை நம்மளை பார்த்து கேட்போம். அப்படி நம்ம கேட்டு நம்மளை சரி பண்ணுவோன்னா நமக்கு ஒரு பெரிய ஜெயம் காத்திருக்கிறது. யோசுவா கிட்ட ஆண்டவர் அப்படித்தான் பேசினார். சாபத்தீடானதை வெளியே எடுக்க சொன்னார். யோசுவா வெளியே எடுத்தார். எந்த ஆயி பட்டணத்துக்கு முன்னாடி தோற்று போனாரோ அதே ஆயி பட்டணத்தை தேவன் யோசுவாவின் கைகளில் கொடுத்தார்.
இன்றைக்கி உங்கள் கூட கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் எங்கே தோற்று போனீங்களோ அங்கே ஜெயிப்பீர்கள். அதுக்கு எது உங்களுக்குள்ள தேவன் விரும்பாதது ஒளிந்து கிடக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சி வெளியே எடுத்து போடுங்க. ஏன்னா ஆண்டவர் கேட்குறாரு, நீ ஏன் முகம் குப்புற விழுந்து கிடக்கிற? இது நீ விழுந்து கிடக்கணுங்கிற அவசியம் அல்ல. நீ எழுந்து தேவனுடைய ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவன். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.